இந்த வீடியோவில் ஸ்டெயின் ஸ்டிச்சஸில் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் வந்து டர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரீ ஆரி கிளாஸஸில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் 2. இதில் வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸில் வந்து எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரணும், அண்ட் தென் வந்து எப்படி வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம ஒயிட் பென்சிலால் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரேண்டமாக தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த எண்டுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டெயின் ஸ்டிச்சஸை வந்து கொண்டு போங்க. இப்போ இந்த இடத்துல டர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே டர்ன் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் த்ரெட்டை இழுத்து நம்ம வந்து லாக் கொடுத்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நம்ம ஒவ்வொரு டர்னிங்கும் வந்து இப்படி தான் நம்ம வந்து டர்ன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சரி த்ரெட்டை வந்து அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் இழுக்கணும். ரிவர்ஸில் இழுத்திங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு லாக் விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியாக வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அந்த குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் தான் வந்து நம்ம லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சரி த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அண்ட் தென் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் சரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்ட். நீடல் நம்பர் வந்து நம்பர் 12 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து பாருங்கள், எக்ஸாக்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயம் நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜஸும் வந்து பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக தெரியுது, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் தென் சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணாவே போதும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டுருந்தோம். நிறைய பேர் அதெல்லாம் லேர்ன் பண்ணி இப்போ வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் திரும்பவும் வந்து எங்களுக்கு வந்து ஆரி கிளாஸஸ் வந்து போடுங்க. நியூவாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி ஸ்டிச் பண்ணணும், என்ன த்ரெட் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி நாங்கள் நீடில் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது நிறைய கேட்குறீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதையே வந்து ஒரு லீஃபில் எப்படி நம்ம வந்து ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கொடி டிசைன் அண்ட் தென் லீஃபும் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடி டிசைனை வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் போட வருது அப்படின்னா நீங்கள் வந்து லாங்காக எடுக்காமல் ரொம்ப குட்டி குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸாக கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி டிசைன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் ஒரு லூப் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது செகண்ட் லூப், கீழே இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லூப். இப்போது செகண்ட் லூப்புக்குள்ளே நீடிலை விட்டு ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம ஊக்கில் பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் கிடச்சிரும். நாட் எப்படி போடணும் அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லீஃப் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ லீஃபோடைய இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ லீஃபை வந்து நம்ம 2 விதமாக வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து நம்ம அப்படியே கொண்டு வரணும். அந்த ஷேப்பில் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கணும். ரிவர்ஸ் எடுத்து ஒரு குட்டி லாக் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லீஃபுடைய ஷார்ப் எட்ஜஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இருங்க, இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குது. லீஃபோடைய இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த லைனை வந்து நம்ம நாட் போடாமல் அப்படியே வந்து டர்ன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு குட்டி லைன்ஸை வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸால் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என் நாட் போட்டு இந்த லீஃபை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
ஸ்டேஜ் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைனை வந்து ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு 3 விதமா நம்ம வந்து கற்றுக்க முடியும். அதாவது லீஃபை வந்து எந்த மாதிரியானலாம் நம்ம வந்து ஸ்டேஜ் ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து எப்படி கொண்டு வரதுன்னுட்டு, அண்ட் தென் இன்னொன்று வந்து நம்ம எண்ட் நாட் போடவும் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லீஃபோடைய இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த லீஃபோடைய எண்டில் முடிச்சுட்டு அப்படியே டர்ன் பண்ணி அந்த குட்டி லைனை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். லீஃபோடைய நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த லைனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம லீஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து லீஃபை ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த லைனை ஒர்க் பண்ணியிருப்போம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெத்தட். அண்ட் தென் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த லைன்ஸை ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எண்ட் நாட் போட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம லீஃபோடைய இந்த இடத்துல இருந்து, அதாவது எண்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த எண்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜஸை வந்து நம்ம குட்டி குட்டியாக கொடுத்து ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த லீஃபுடைய அவுட்லைனே பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க லாங்காக ட்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டேஜஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொண்டு வரோம் அப்படின்றது நம்ம நார்மலாக எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேஜஸ் கொடுத்து டர்ன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டேஜஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம லீஃபுடைய ஷேப் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லீஃபை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எண்ட் நாட் போட்டுக்கலாம். அகைன் வந்து ஒன் டைம் வந்து இந்த லீஃபை திரும்பவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸஸில் வந்து பேசிக்காக வந்து ஸ்டேஜ் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரி த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுடைய நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் இதுதான் பார்க்குறீங்க, நியூ வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நம்ம ஒர்க் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஸ்டேஜ் ஸ்டிச்சஸில் ஒரு லீஃப் டிசைனை வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.